ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன். மேஷம், நினைத்தபடி நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்று நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். ஆனால் செயல்படுத்தும் காரியங்களில் அவசரமும் பதட்டமும் வேண்டாம். நிதானமாக செயல்பட்டால் எல்லாம் வெற்றியை பெறலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபம் வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். வருங்காலத்திற்காக அதை சேமித்து வைப்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு இன்று வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கும். செலவுகளை குறைத்தால் சேமிப்பு அதிகமாகும். அதுவும் ஒரு வருமானமாக இருக்கலாம். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்ற பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் நிர்வாகத் திறமை ஆளுமைத்தன்மைக்கு சில சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனால் அவர்கள் இன்று உங்கள் மனம் போல் நடந்து கொள்ள ஒரு சூழலில் இருப்பதால் அதை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ரிஷபம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் கடின உழைப்புக்கு பின் நல்ல வெற்றியை தரும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் எதிரிகளை நீங்கள் இடம் கண்டறிந்து வெற்றி காணப் போகிறீர்கள். தொழில்சார் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் மாற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலின் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பார்கள். உறவினர்களோடு ஒரு இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத் திறமையால் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் செய்யும் நீங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் சகோதரத்துடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம், இன்று நீங்கள் இனிமையாகவும் கனிமாகவும் பேசி எல்லோரையும் கவருவீர்கள். அதே நேரத்தில் சில சமயங்களில் கோபதாபங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நல்ல ஒரு தந்திரமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. இன்று புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதுவும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பொறுப்புகளாக இருக்கும். இருந்தாலும் தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அந்த துறைக்கு சம்பந்தமில்லாத துறையில் பொறுப்பு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சம்மந்தமான பொறுப்புகள் உங்களுக்கு வரும். ப்ரொடக்ஷனில் இருக்கீங்கன்னா அக்கௌண்டன்ஸு அல்லது சிவில் சம்மந்தமாக அப்படி உங்களுக்கு இரலவெண்ட்டான ஒரு பொறுப்புகள்லாம் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் திறமையாக சமாளித்து வெற்றி காண போகிறதுனால அதை நீங்கள் ஒத்துக்கிறது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். நெடுதூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்த போகிறீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்க போகிறாங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம், நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்க பல திட்டங்களை வகுப்பீர்கள். சில மாற்றங்களை செய்வீர்கள். அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். பயணங்கள் வெற்றி தராது பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பாங்கத்தினர்களில் அதுவும் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குலதெய்வ வழிபாடு சிறப்பித்தரும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய
செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் வெற்றியை பெற்றுத்தரும். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற மாற்றங்களை தவிர்த்தால் இந்த நாள் நன்றாக இருக்கும். சகோதரர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை அதிகரிப்பதால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், புதிய நண்பர்கள், வேற்றுமொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒப்பந்தக்காரர்கள், புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை தரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், லாபங்கள் அதிகரிக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயம் உண்டாகும். வெளிமாநிலத்தில், வெளியூரில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் நல்ல வளர்ச்சியை பெறும். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்கள் தொழிலில் அதை பயன்படுத்தி வெற்றி காணுவதற்கான நாளாக இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி, குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கடின உழைப்பின் மூலம் இன்று வெற்றியை காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வளர்ச்சியை காண்பீர்கள். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் உங்களை பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாமல் அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மாத்திரம் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும். வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் செல்வாக்கால் அதை சரி செய்து சமாளித்து வெற்றியை காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பணபலம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையில் சில குழப்பங்கள் ஏற்படுவதால் இன்று நிதானமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பதிலும் வருமானத்தை அதிகரிப்பதிலும் உங்களுக்கு ஒற்று துணையாக இருப்பார்கள். ஆகவே மகிழ்ச்சியான நாள் என்று. விருச்சிகம், உங்கள் ஆரோக்கியத்தின் முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தணும். தொழிலில் நீங்கள் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த மாற்றங்களெல்லாம் இன்று செய்ய போகிறீங்க. அதனால் அதை துரிதமாக வேறு செய்து அதை வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய மெகா திட்டங்களாக இருக்கும். அதையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறையும். உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமையால் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு, இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறையும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சியை தரும். நிதானமாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவுகள் உண்டாகும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருவதோடு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். நண்பர்கள் தொழில் விஷயத்தில் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் நிதானமாக செயல்படுத்தும் பொழுது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாள் என்று. மகரம்,
நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு திட்டமிடுவீர்கள். திட்டமிட்டபடி வெற்றிகள் பெறுவீர்கள். அதனால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் மாற்றங்கள், நீங்கள் செய்த மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்த பலனை கொடுக்கப் போகிறது. துரிதமாக செயல்பட்டு அந்த வெற்றியை சுவைக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. ஆகவே அதை தைரியமாக செய்யுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. பெண்களிடம் சிறிது கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது இன்றைய நாளை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்லும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்கள் செல்வாக்கை நல்லபடியாக செய்து முடித்து கொடுப்பார்கள். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதோடு உங்களுடைய ஆளுமைத்தன்மைக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் இன்று உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காணப்படுகிறது. மாற்றங்கள் ஒன்றை மாறாதது என்பது போல நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் செல்வாக்கையும் கொடுக்கும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கடின உழைப்பு, கடின முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில், குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. மயிற்று வழி பேசுபவர்கள் உங்களை அணுகி ஆதரவு தருவார்கள். அவர்களை தக்க விதத்தில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் மனம் போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மைக்கு சில விமர்சனங்கள் வருவதால் கவனமாக இருக்கவும். உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பதால் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். வாழ்க்கை துணை பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வீரம், எத்தனை தடைகளும் எதிர்ப்புகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதில் நிகர் உங்களுக்கு நீங்களே. தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்காது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு திருப்திகரமான நிலைமை இருக்கும். பெண்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அது நல்ல விதத்தில் உங்களுக்கு உதவும் என்பதால் அதை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. ஈகோ காணிக்க வேண்டாம். மற்றபடி மாற்றங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள். அதுவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். முருகாசரணம், கந்தாசரணம்.